ஹலோ மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? சிட்டிங் இஸ் த நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு ஒரு குண்டை போட்டுட்டு போயிட்டேன் போன வீடியோவில். என்ன டாக்டர், ரொம்ப நேரம் நாங்கள் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம், எங்களுக்கு கில்ட் வர மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களே, அதுக்குரிய தீர்வு தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அதுக்குரிய தீர்வுகளை பற்றி என்னென்னு டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அதனால ஏற்படக்கூடிய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல பார்த்துடலாம். எங்களுடைய ஒர்க் ரொம்ப செடன்ட்ரி, உட்காந்தே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது பல மணி நேரங்களுக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு ஆன்டிடோட், ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னா எஸ், அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. என்னன்னா, நீங்க 8 மணி நேரம் உட்காந்து ஒர்க் பண்றத அப்படியே காம்பன்சேட் பண்ற மாதிரி ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஆக்டிவா பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஆக்டிவ் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாவே இந்த ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு வேலை பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நம்மளால சரி கட்ட முடியும். எங்களுக்கு டைம் இல்லை, காலையில எங்களால ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸையே கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சு அது ஒரு ஒர்க் அவுட்டா மாத்திக்க முடியும். உட்காந்தே டிவி பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே டிவி பார்க்கலாம், ஒரு ட்ரெட்மில்ல வாக் பண்ணிக்கிட்டே நீங்க டிவி பார்க்கலாம், அல்லது ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே நீங்க டிவி பார்க்கலாம். ஒரு ஃபோன் கால் பேச வேண்டியது இருக்கு, உட்கார்ந்த இடத்துல சோஃபால பேசாம எழுந்து நடந்துகிட்டே நீங்க பேசலாம். பக்கத்துல ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட 2 வீலரையோ காரையோ எடுக்காம உங்களால முடிஞ்சா நடந்து அல்லது சைக்கிள்ல போயிட்டு வரலாம். அது ஒரு சின்ன எக்ஸசைஸா மாறப்போகுது. அடுத்ததா, நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன், ஆனா புக் படிக்கிறதுலயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, வேற வழியே இல்லை, லீவ் நாள்லாம் நான் உட்காந்து புக் படிக்கிறேன். இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு உங்களுடைய பேஷன் புக் படிக்கிறது தான். என்னதான் அந்த படிக்கிறதுக்குன்னு சில அட்வான்டேஜஸ் இருந்தாலும் உங்களுடைய இன்னொரு பிரச்சனை, அதை படிக்கிறதுக்காக நீங்க பல மணி நேரம் உட்காடுறீங்க. ஸோ இப்போ மொபைல்ல எல்லாம் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. ஆன் த கோல புக்ஸை லிசன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆடியோ புக்ஸாக நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ ஒரு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அல்லது ஒயர்டு ஹெட்ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வாக் பண்ணிக்கிட்டோ அல்லது ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டோ இந்த புக்ஸை உங்களால் கேட்டுற முடியும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ஸ்மார்ட் ஆல்டர்னேட்டிவ். இந்த மொபைலால தான் எனக்கு எல்லா பிரச்சனையுமே, மொபைலை நோண்டிக்கிட்டே டைம் போகிறதே தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த மொபைல்லையே சில ஆப்ஸ் உங்களுடைய டைமிங்கை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு மொபைலை எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு உங்களால் கவுண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, அதில் ஸ்டாப் கிளாக் இருக்கு. ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு டிவி பார்த்துக்கிட்டே இருக்கேன், டைம் போகிறதே தெரியல அப்படின்னா ஒரு 1 ஹவர்னு நீங்கள் டைம் வச்சுக்கிட்டு 1 ஹவரோட அதை பிரேக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நடங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஸ்டெப்ஸை கவுண்ட் பண்றதுக்கு கூட உங்களுடைய மொபைல் ஹெல்ப் பண்ணும். ஸோ மொபைலில் சில ஆக்டிவிட்டி ஆப்ஸ் இருக்கு, அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்டெப் கவுண்ட்டை உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் தான் ஸ்டெப் கவுண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எந்நேரமும் நம்ம கையில் மொபைல் இருக்க தான் போகுது, அது கவுண்ட் பண்ணுது. எக்ஸாக்டாக அந்த கவுண்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு நமக்கு ஒரு ஐடியா கொடுக்கும் நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோம் அப்படிங்கிறது. என்னதான் மொபைலில் நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் அதையும் நம்மளால பாசிட்டிவாக நம்ம ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். நான் இப்போ சொன்னதெல்லாம் வீட்டில். ஓகே, ஒர்க் பிளேஸில் நான் 5 to 8 hours உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும் அல்லது என்னென்னவெல்லாம் நான் செஞ்சு என்னோட ஆக்டிவிட்டி லெவலை அதிகப்படுத்திக்கணும். எப்பயுமே அட் அ ஸ்ட்ரெச் ரொம்ப நேரம் உட்கார வேண்டாம். 30 minutes அப்படிங்கிற அந்த டியூரேஷனை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி 30 minutes எழுந்து ஒரு 2 minutes ஆவது நடந்துட்டு திரும்ப வந்து உட்காந்துக்கோங்க. இந்த 30 minutes ஒன்ஸ் பண்றத நாங்கள் போஸ்டர் பிரேக் அப்படின்னு சொல்றோம். ஒரே போஸ்டர்ல அரை மணி நேரம் உட்காந்துட்டு ஒரு பிரேக் எடுத்து வேற ஒரு போஸ்டரை நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறது. ஒரு 2 minutes வாக் நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததா, ஒரு மெயில் செக் பண்ண வேண்டியது இருக்கு, உட்காந்துட்டே இருக்கீங்க, டக்குன்னு அந்த மெயிலை செக் பண்ணி ரிப்ளை பண்றதெல்லாம் நின்றுக்கிட்டு கூட பண்ணலாம். மேபி ஒரு சின்ன ஹை டேபிள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு பக்கத்தில் ஒரு கொலீக் இருக்காரு, அவருக்கு நம்ம பேச வேண்டியது இருக்கு, இன்டர்காம்லையோ மெயில்லையோ நீங்க கம்யூனிகேட் பண்ணாம நேரடியாக எழுந்து போய் அவங்கள்ட்ட பேசிட்டு வரலாம். ஒரு மீட்டிங், ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, ஒரு காஃபி குடிச்சுக்கிட்டே நம்ம பேசலாம் வாங்க அப்படின்னு போய் அங்க உட்கார்றத விட அந்த மீட்டிங்கை நீங்க வாக் த்ரூ மீட்டிங்கா உங்க வராண்டால பேசிக்கிட்டே ஒரு கான்வர்சேஷனா பில்ட் பண்ணி நடந்துகிட்டே பேசலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு போஸ்டர் பிரேக்கை கொடுக்கும்.
போஸ்டர் பிரேக்ஸை தாண்டி உங்களுடைய ஒர்க் போறதும் வர்றதுமே கூட ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு ஆன ஒரு சினாரியோவா உங்களால மாற்ற முடியும். பக்கத்துல தான் ஆஃபீஸ் இருக்கு, உங்களால சைக்கிளில் போக முடியும் அப்படின்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் சைக்கிள் எடுங்க. வாக் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒரு பெஸ்ட் மெத்தட். வாக் பண்ணியே நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகலாம். இல்லை நாங்கள் பைக்கில் காரில் போகிறது தான் கம்ஃபர்டபுள், இல்லைன்னா காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகாது, ஆனாலும் எங்களுக்கு ஆக்டிவிட்டி வேணும் அப்படின்னா காரை எப்பயும் நிறுத்துறதை விட கொஞ்சம் தள்ளி நிறுத்திட்டு ஒரு ஷார்ட் டியூரேஷன் வாக்கை நீங்கள் டுவர்ட்ஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கலாம். ஆஃபீஸ் கிட்ட வந்தாச்சு, லிஃப்ட் இருக்கு, உங்களுடைய ஆஃபீஸ் 5th ஃப்ளோரில் இருக்கு அப்படின்னா லிஃப்ட்டை விட்டுட்டு ஸ்டெப்ஸில் கிளைம் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஹெல்தி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியாக இருக்கும். நடந்து போகிற தூரமும் இல்லை, சைக்கிள்லையும் போக முடியாது, மோட்டார் சைக்கிள் இல்லை, கார் இல்லை, நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். ஓகே, மார்னிங் உங்களுடைய ஆஃபீஸ்க்கு அந்த இடத்துலையே போய் இறங்கிக்கலாம். ஆனால் ரிட்டர்ன் வர்றப்போ அதுக்கு முந்தின ஸ்டாப்பில் இறங்கி ஸ்லோவாக ஒரு ஜென்டில் வாக்கில் உங்களுடைய வீட்டுக்கு வரலாம். இது டெஃபினட்டாக ஒரு ஹெல்தி ஆக்டிவிட்டியாக இருக்கும். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன தெரியுமா? ஒரு கம்ஃபர்டபுள் சேர். ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ஏற்படக்கூடிய பல உடல் ரீதியான பிரச்சனைகளை ஒரு கம்ஃபர்டபுள் சேர் கண்டிப்பாக தீர்க்கும். உங்களுடைய பேக் நல்லா சப்போர்ட்டடாக இருக்கணும். முடிஞ்சா நெக் ரெஸ்ட் இருக்கிற மாதிரியான சேர் பெட்டர். உட்கார்றது எவ்வளோ ஹைட்டில் உட்காரணும் அப்படின்னா உங்களுடைய பாதம் தரையில் கரெக்டாக பிளேஸ் ஆகிற அளவுக்கு அந்த ஹைட்டை நீங்கள் சேரில் மெயின்டைன் பண்ணணும். உட்கார்ந்து இருக்கிறப்போ எரெக்டாக உட்காரணும். இடுப்பும் முழங்காலும் இந்த 90 டிகிரி அப்படிங்கிற ஆங்கிளை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான போஸ்டர். ஆர்ம் ரெஸ்ட், உங்களுடைய ஆர்ம்ஸை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப ஸ்லவுச் பண்ணி உட்காரக்கூடாது. எரெக்ட் போஸ்டர்ல உட்கார வேண்டியது அவசியம். அதே மாதிரி உங்களுடைய பின்பகுதி சேரோட பேக்ல நல்லா போய் ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி உட்காருங்க. உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சிஸ்டம் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருப்போம். இந்த சிஸ்டம் இருக்கிற பொசிஷன் நம்மளுடைய ஐக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். மேலே இருந்தாலும் நெக்கை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும், நெக் ப்ராப்ளம்ஸ் வரலாம். கீழே இருந்தாலும் குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும், நெக் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ ஐ லெவலில் அந்த மானிட்டரை பார்க்குற மாதிரி அமைச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் திங், நம்ம சென்சிடைஸ் ஆகணும். இல்லை இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறது நம்ம உடம்புக்கு கெடுதல். அதுக்குரிய சொல்யூஷன்ஸ் என்ன, நம்ம எப்படியெல்லாம் ஆக்டிவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கனாவே போதும், தன்னால் உங்களுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். Till then, bye.